Assalamualaikum. Hello everyone. Welcome to Taste of Chennai. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ஃபைன். ஸோ போன vlog வந்து எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன்னு சொன்னீங்க. இந்த லொக்கேஷன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. நிறைய பேர் வந்து நான் லொக்கேஷன் சொல்லாமலே வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க. நான் வந்து எந்த பிளேஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் எடுத்திருக்க vlogகும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக தான் இருக்க போகுது. இப்போ நான் வேர் பண்ணிட்டு இருக்க ட்ரெஸ் நம்மளுக்கு யார் அமைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சமீஸ் பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. இந்த மாதிரி மேக்ஸி டைப் ட்ரெஸ் வந்து ஒரு 5 செட் எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நான் எல்லாமே உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் வீடியோஸில் அதிகமாக வந்து மேக்ஸி டைப் ட்ரெஸ் தான் நான் வந்து போட்டிருப்பேன். நிறைய பேர் எங்கிட்ட கேட்பீங்க, அக்கா மேக்ஸி டைப் ட்ரெஸ் வந்து எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மேக்ஸி டைப் ட்ரெஸ் பிடிக்கும், நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சமீஸ் பொட்டிக் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து டெய்லி vlog போடுங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கும் வந்து டெய்லி வீடியோ போடணும்னு ஆசை தான். பட் என்ன பண்ணுறது, ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கே எனக்கு 3 to 4 days வந்து டைம் எடுத்துக்குது. ஏன்னா எடிட்டிங் பண்ணணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் மியூசிக் போடணும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது. யூஏலியாச்சும் கொஞ்சம் வந்து ப்ரைவசி இருக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு. பட் இங்கே வந்து ப்ரைவசி அந்தளவுக்கு இல்லை. எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். யாரும் இல்லாத டைமில் உட்காந்து நான் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும்போது நைட் டைமில் தான் வந்து நான் வாய்ஸ் ஓவரே இப்போ கொடுக்குறேன். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, மாமியார் வந்து மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக வைப்பாங்க, சான்ஸே இல்லை அவங்க மீன் குழம்பு. ஸோ அவங்களோட ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சமீஸ் பொட்டிக்லேருந்து வந்து என்னோடய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு சின்ன பார்சல்லே பார்த்திங்கன்னா ஒரு 5 ட்ரெஸ் இருந்துச்சு. இங்கே பொட்டிக்கில் இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸி டைப் ட்ரெஸ் தான். இவங்க இதுக்காகவே வந்து இந்த பொட்டிக் வந்து வச்சுருக்காங்க. இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து ரயான் ஃபேப்ரிக் தான். ரொம்ப நல்லாயிருக்கும், குவாலிட்டி ரொம்ப நல்ல குவாலிட்டி. இது இந்தியாவுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணுறாங்க. இது ரொம்ப அழகான ஒரு கலர். இது நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அவங்கக்கிட்ட நிறைய இருக்குன்னு எனக்கு வந்து எது சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, அவ்வளோ கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் இதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்ச கலர்ஸ்லாம் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஒன் ஆஃப் த ஃபேவரட் ட்ரெஸ் இது அவங்க அமிச்சதில். ட்ரெஸ்ஸோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், 800 rupeesன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் ஆஃபீஸ் வேர், காலேஜ் வேர்க்கெல்லாம் நீங்கள் வந்து போட்டு போகலாம். ஈவன் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து நல்லா லூஸாக ட்ரெஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் நீங்கள் டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம். 2 மேக்ஸி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. நீங்களும் இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்காக வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம். நல்ல பெரிய மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கலான்னு சொன்னாங்க. அதனால் கொடுவா மீன் வந்து கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஃபிஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இல்லை, சரின்னு சொல்லிட்டு பெரிய மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். டைமும் ஆயிடுச்சு, 12 o'clock மேலே ஆயிடுச்சு. அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே ஃபிஷ் வந்து கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு மீன் மட்டும்தான் இருந்துச்சு. அது வந்து 3 kg. சரின்னு சொல்லி வேறு எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். இந்த மார்க்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் மளிகை கடை எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீன் குழம்புக்காக மாங்காய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காவும் வாங்கிக்கிட்டோம். இப்போ மீன் கழுவி ரெடியாக இருக்குது. இதில் வந்து குழம்பு, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போகிறோம். இதெல்லாம் ரெடியாக இருக்குது. கருவேப்பிலை, மல்லித்தழை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைக்கு மசாலா தடவை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. வஞ்சரம் மீன், கொடுவா மீன் தானே அண்டி. ஃப்ரை தான் நிறைய சாப்பிடுவாங்க, குழம்புக்கு கொஞ்சம் போதும். இந்த மண்டை எல்லாமே வந்து குழம்புக்கு. இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஃப்ரைக்கு வந்து எப்பயும் போல் சேம் மசாலா தான். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், லெமன் ஜூஸ் இதான் போட்டிருக்கோம். ஆண்டி வந்து கையால் போட்டால் தான் அவங்களுக்கு தெரியும். கையால் தான் போடுவாங்க எப்பயுமே. கையளவு தான் தெரியும், நம்மளுக்குலாம் ஸ்பூன் அளவு தெரியும். நிறைய பேர் வந்து ஏன் நீங்கள் மாமியாரை வந்து ஆன்ட்டின்னு கூப்பிட்றீங்க அப்படிலாம் கேட்டிங்க. அது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பழகிருச்சு. அதனால் இப்போ அது டக்குன்னு வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் மாமியார் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட். அவங்க ரொம்ப சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக வந்து நான் எங்கேயுமே மீன் குழம்பு வந்து நான் இது வரைக்குமே சாப்பிட்டதே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவங்க ரெசிபி தான் நானும் வந்து ஃபாலோ பண்ணுவேன்.
ஸோ இப்போ குழம்புக்கு தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து மீன்லேயே போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வேணாம் மீன் வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ குழம்புக்கு என்ன மசாலா போடுறாங்கன்னா மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் இந்த பேக்கெட் இருக்கு இல்லையா, அதான் இப்போ போட்டிருக்காங்க. இது கூடவே கொஞ்சம் சில்லி பவுடரும் போடுவாங்க. கொஞ்சம் மிளகாய் தூளும் கொஞ்சம் மல்லித்தூளும் ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுவாங்க. இந்த ஆச்சி மிளகாய் தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. தேவையான இப்போது புளி தண்ணி சேர்த்துக்கிறாங்க. இந்த ரெசிபி டீட்டெயிலாக கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு நாள் வந்து நான் அபுதாபி போனதுக்கப்புறமா வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் காட்டுறது வந்து உங்களுக்கு வந்து புரியுதான்னு தெரியல. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க சமைக்கும் போது பார்த்திங்கன்னா நான் எப்பயும் போல் எப்படி வீடியோ எடுக்கிறேனோ அந்த மாதிரி வந்து என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து டைம் ஆயிரும் அதுக்கு. ஏன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிரும். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நான் கேஷுவலாக எடுத்துகிட்ருக்கேன். அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டாங்க. கரண்டிலாம் ஒன்றும் தேவையில்ல. நீங்க என்ன பண்றீங்க? ஸ்டவ் வெளில கொண்டாந்துட்டாரு. சரிங்க, நல்லா வெளிச்சத்துல உட்காந்து சமைக்கலாம் அப்படின்ட்டு. இந்த டேஸ்ட் பாக்குறீங்களா? இது வந்து மீன் வந்து தனியா எடுத்து வச்சுட்டாங்க, லாஸ்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மசாலாலேயே பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, தேங்காய் அரைச்சி ஊற்றிடும். இதிலே வந்து வடகம் சேர்த்துக்கிறாங்க. இங்கே வந்து வடகம் கிடைக்கும் எல்லா கடையிலையும். அதை வந்து சேர்த்துக்கிறாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது சேர்த்தா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தழை, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டாங்க. அப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கணும். அடுத்தது இதில் என்ன சேர்க்கணுன்னா எண்ணெய். அப்படியே எண்ணெய் வந்து பச்சையாகவே இதில் வந்து சேர்த்துடணும். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு. அப்போ தான் மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் ஊற்றியாச்சு. இது அப்படியே அடுப்பில் வச்சிட வேண்டியது தானே? அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷமா 10 மினிட்ஸ். விறகு அடுப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்லலாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி வீட்டில் வந்து ஃபுல் டே கரண்ட் இல்லை. மார்னிங்லேருந்தே கரண்ட் இல்லை. அதனால் மேலே வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டோம் சமைக்கிறதுக்கு. ஆக்சுவலி எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் வந்து இது ரொம்ப நாள் ஆசை. விறகடுப்பில் வந்து சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஏயில் இருக்கும்போதே அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அங்கே அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஊருக்கு போயிட்டு நம்ம இந்த மாதிரி சமைக்கணும், குக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. எங்கள் மாமனாரும் மாமியாரும் நல்லாவே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. ஏன்னா எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பழக்கம் இல்லை இல்லைலாம் சமைச்சு. ஸோ அவங்க தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து மாங்காய் போட போகிறோம். மாங்காய் கொஞ்சம் நேரம் வேகணும். லாஸ்ட்டாக தான் போடணும். ஃபஸ்ட்டே மாங்காய் போட்டுறக்கூடாது. இப்போ லாஸ்ட்டாக தான் நாங்கள் போடுறோம். மாங்காய் ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இப்போ அடுத்தது வந்து மீனும் போட்டுட்டாங்க. எங்கள் மாமனார் மாமியாரால் மொட்டை மாடியெலாம் ஏறி வரத்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நல்ல வெயிலும் அடிச்சிட்டு இருந்துச்சு. எங்களுக்காகவே வந்து நான் யூடியூப்க்கு வீடியோலாம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து எனக்காக சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒருத்தங்களும் உங்களுக்கு வந்து அப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எல்லோரும் வந்து வீடியோவில் வரத்துக்கு வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறாங்க. இப்போ எல்லோரும் ஸ்டார்டிங்கில் அப்படி தானே. ஸோ போக போக வந்து வருவாங்க. எல்லா மீனும் போட்டாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இது குக் ஆனால் போதும். ஸோ மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக மீன் வந்துருச்சு. டேஸ்ட் ஆஃப் சென்னை ஃபிஷ் கிரேவி தான் பெஸ்ட். ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கோம். இந்த அடுப்பில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. நெருப்பு ரொம்ப சூடு இருக்குல்லையா, அதனால் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துருச்சு. ஃபிஷ் ஃப்ரைலாம் வந்து இந்த மாதிரி அடுப்பில் நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டதே இல்லை. ஸோ அதனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த ஃபிஷ் ஃப்ரையோட சிசலிங் சவுண்டுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு மீன் வந்து அப்போவே சூடாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. மீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு இருக்காங்க. எல்லாருமே எடுத்து சாப்பிடுறாங்க. எல்லாரும் வெயிட் பண்ண முடியல டேஸ்ட் பண்ண.
சூப்பர். கொடுவா மீன் சூப்பர். நல்லா டேஸ்டாக இருக்கு. இது 3.5 கிலோ இது. 3 kgக்கு மேலே ஃபிஷ்ஷு வாங்கியும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து முட்டை வந்து கொடுக்கவே இல்லை. அது என்ன ஏன்னு தெரியல, முட்டை இல்லையா என்னன்னு தெரியல, மேல் ஃபிஷ்ஷாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதோட முட்டை நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இன்றைக்கி வந்து மிஸ் ஆயிருச்சு. ரைஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு ஃபிஷ் பீஸ் வந்து நல்லா சூடாக சாப்பிட்டுட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஃபிஷ் ஃப்ரை பண்ணோன்னே நிறைய வந்து உட்காந்துருச்சு. அதை தான் ஆரிஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஃபிஷ்லாம் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இங்கே என்ன வேலை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயில் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒயிட் ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. அது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா வந்து டேஸ்ட்டாக இருக்குமா. அது வந்து எங்கள் மாமியார் சாப்பிடுவாங்க. அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. டேஸ்ட்டாக இருக்குமா? ஸோ மீன் குழம்போட ஃபைனல் ரிசல்ட் பாருங்கள். நாங்கள் குழம்பு கொதிச்சு இறக்குனதுக்கப்புறமா ஒரு 1 hour நாங்கள் மூடி வச்சிட்டோம். ஏன்னா கொஞ்சம் நேரம் வச்சாதான் மீன் குழம்புல வந்து டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எண்ணெய்லாம் பிரிஞ்சு செம்மையாக இருக்குது. இப்போ வந்து இதை நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் எடுத்து காட்டுங்க. மீன் மாங்காய்லாம், இந்த மாங்காய் தக்காளி எல்லாமே வெந்துச்சு. மீன் தலை ரொம்ப யம்மியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்துருச்சு. டேஸ்ட் நல்லா புளிப்பு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆமாம், எத்தனை பேருக்கு அங்கே ஊறுதுன்னு தெரியல. மீன் வறுவல் எதுக்கு மூடி வச்சிருக்கோம், ஈ வருதுங்க நிறைய. மீன் வறுவல் பாருங்க. நீங்க சாப்பிடலையா? சாப்பிட்டீங்க? நான் சுகேரா ஆரிஸ்லாம் ஒரு பீஸ் சாப்பிட்டோம். நல்லா இருக்கு. வஞ்சரம் ஃப்ரை தான் நம்ம சாப்பிட்டோம். தெரியும் கொடுவா? கொடுவா ரேர் தான். கொடுவால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பீசஸ், பெரிய மீன் எடுத்து வந்து இந்த மாதிரி வஞ்சரம் மாதிரி பீசஸ் கிடைக்கும். இந்த மாங்காய், இந்த தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே இந்த மீன் குழம்போட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். What are you doing, man? What are you doing? Fighting the flies? பாருங்க ஈ அடிக்கிறது. அப்புறம் டெய்லி ஈவினிங் வந்து நானும் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வெளியில் போயிடுவோம். இங்கே வந்து இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு அது ஒரு பேக்கெட் வந்து வாங்கிக்கிட்டோம். இருக்கிற ஒரே மால் இதுதான். நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்திருக்கோம், பசங்களை கூப்பிட்டு வரல. Hi guys, so this is the first vlog from India and I know that you can hear peep peep pew pew. Today we are cooking fish. So let's cook. There are many different things from Abu Dhabi and Chennai. So if we are in Abu Dhabi, the cars will go like this and this is the way. But over here it's different. They go this way and they come this way. And some people also come in this way. Like this is the way of coming, but they come in this way also. இந்தியா எப்படி இருக்கு? Good. நல்லா இருக்கா? எதுக்கு பயப்படுறீங்க? Rat, மண்டக்கொட்டை. அது மண்டக்கொட்டை இல்ல, மரவட்டை. மரவட்டை. Lizard.
Always current goes. Very boring. ஆமா, எப்பயுமே கரண்ட் போதாங்க. பள்ளிக்கு பயப்படுறா. எப்போ எந்த இடத்துல பூச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. அப்புறம் Did you miss me, everybody? மிஸ் பண்ணலையா? என்னோட சேனல்ல வீடியோ பாத்தீங்களா? நான் பேக்கிங் வீடியோ போட்டிருந்தேன். எப்படி இருந்துச்சு? We did not go anywhere. Only you are going out. Back of the camera. வந்ததுல இருந்து நாங்க சுஹேராவை எங்கேயுமே வெளியில கூட்டே போகல. எங்க வீட்டுக்கும் எங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கும் மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கோம். வேற எங்கேயுமே கூட்டு போல. No potties. ஆமா, no mall. Okay, I'll call Alice. சூப்பரா இருக்குல்ல, சினிமால பாக்குற மாதிரி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். நல்லா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒத்தடி பாதை மாதிரி சூப்பராக போயிட்டு இருக்காது. ஸோ இந்த பிளேஸும் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் தான் ஆரோவில். இது வந்து நான் அந்த மந்திருக்கு போகிற வழியில் இருக்குது. ஜஸ்ட் இந்த ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது பார்க்க. ஆரோவிலுக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி ஒன்று இருந்துச்சு, ஆரோ பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப பாப்புலர் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். இங்கே டார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா. அதுக்கப்புறம் ப்ரெட், அதுக்கப்புறம் கேக், குக்கீஸ்லாம் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. What happened, Aris? Mommy, but the rock went inside my shoe. Rocks inside? Went inside your shoes? அங்க பாருங்க. வாவ், பலாப்பழம் பாருங்க. கல் உள்ள போயிருச்சா? Okay, remove your shoes. Remove. Oh, yeah. ஒரு சாக்லேட் கேக், அதுக்கப்புறம் கொஞ்சம் குக்கீஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆரோவில்ல இருக்கிற முக்கியமான பிளேஸே அந்த டோம் தான். அதுதான் அங்கே வந்து டூரிஸ்ட் ஸ்பாட். அது இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போகணுமா. ஜஸ்ட் நாங்கள் ஒரு ரைடு போயிட்டு வந்துட்டோம். இன்னொரு நாள் நாங்கள் விசிட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். பாண்டிச்சேரி டூரிஸ்ட் விசிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணாமல் போகவே மாட்டாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் தான் இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ரொம்ப அழகான பிளேஸ் இது. ஜஸ்ட் இந்த க்ரீனரி பார்க்க தான் நாங்கள் வந்தோம். இந்த வீடியோ இதோட முடியுது. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.